ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு நமது இல்லம். இன்னைக்கு நம்ம சிவபெருமான் தலையில் சூடியிருக்கும் மூன்றாம் பிறை. இந்த நேரத்தில் இந்த தீபம் ஏற்றி மேற்கு திசையை பார்த்து வழிபட்டால் பணமும் நகையும் பல மடங்கு பெருகும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். மூன்றாம் பிறை அப்படின்றது மிக மிக விசேஷமான ஒரு சந்திர வழிபாடாகும். சகல ஐஸ்வர்யத்தையும் கொட்டி கொடுக்கும் இந்த மூன்றாம் பிறையை சிவபெருமான் தன் தலையில் சூடியிருப்பதால் இதற்கு ஒரு மிக விசேஷ சக்தி இருக்கு. அதனால் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய அந்த மூன்றாம் பிறை அன்னைக்கு நீங்கள் சந்திர பகவானையும் சிவபெருமானையும் வழிபட்டு வரும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இன்னல்கள் அகன்று வறுமை பண கஷ்டம் அனைத்தும் நீங்கி உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு நிலையை நீங்கள் அடையலாம். உண்மையிலேயே ஒரு கோடீஸ்வர யோகத்தை தரக்கூடியது இந்த மூன்றாம் பிறை. அது மட்டும் கிடையாது, மனோகாரகனான இந்த சந்திர பகவானை மூன்றாம் பிறை என்று நீங்கள் இந்த மாதிரி வழிபாடு செய்வதன் மூலம் மன தைரியம், மனதில் தெளிவான முடிவெடுக்கக்கூடிய ஒரு தன்னம்பிக்கையும் உங்களுக்கு பிறக்கும். இது எல்லாத்தையுமே தரக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஒரு ஸ்பெஷலான ஒரு தீபத்தை ஏற்றி நீங்கள் குறிப்பிட்ட இந்த நேரத்தில் மூன்றாம் பிறை அன்னைக்கு இந்த வழிபாட்டை செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் பணமும் நகையும் குவிய ஆரம்பிக்கும். அது மட்டும் கிடையாது, உங்கள் வாழ்க்கையில் எல்லா முயற்சிகளும் வெற்றியாகும். காரிய தடைகள் அனைத்தும் நீங்கும். மன தைரியம், மன பலம் அதிகரிக்கும். அது என்ன வழிபாடு அப்படின்றத வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க வீவர்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மார்ச் மாதம் எப்பொழுது மூன்றாம் பிறை வருகின்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேலண்டரில் அமாவாசை முடிந்த 3ஆம் நாள் சந்திர தரிசனம் அப்படின்னு போட்டிருப்பாங்க. இந்த சந்திர தரிசனம் என்னைக்கு போட்டிருக்காங்களோ அதுதான் மூன்றாம் பிறை. இந்த மார்ச் மாதம் 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த மூன்றாம் பிறை வருகின்றது. அதனால் கண்டிப்பாக வெள்ளிக்கிழமை மாலை நேரத்தில் இந்த வழிபாடு செய்யுங்க. இந்த ஒரு வழிபாடு செய்வதன் மூலம் நீங்கள் சிவபெருமானை வழிபட்ட பலன் கண்டிப்பாக கிடைக்கும். சந்திர பகவானை வழிபட்ட பலன் கண்டிப்பாக கிடைக்கும். அதே போல் இந்த பிறை அப்படின்னாலே அம்மன் வழிபாடு முக்கியத்துவம் வாய்ந்தது. அதனால் அம்மனின் வழிபாடும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். இப்போது இந்த சிவபெருமான் தலையில் சூடி இருக்கக்கூடிய மூன்றாம் பிறை தெரியக்கூடிய நேரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாலை நேரத்தில் 6:30 மணியிலிருந்து 7 மணிக்குள் மூன்றாம் பிறையானது வானில் தோன்றும். இது எப்பொழுதுமே இருக்குமா வானத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. இது பார்க்கிறதே ஒரு அதிசயம், அபூர்வம். மிகப்பெரிய அதிர்ஷ்டம், பாக்கியம் செய்தவர்களால் தான் தொடர்ந்து இந்த மூன்றாம் பிறையை நீங்கள் வழிபட முடியும், பார்க்க முடியும். சில நிமிடங்கள் மட்டும்தான் வானத்தில் தெரியும். அதனால் நீங்கள் குறிப்பிட்ட இந்த நேரத்தில் பூஜை செய்யும் பொழுது அந்த மூன்றாம் பிறையை நீங்கள் பார்ப்பதற்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கலாம், பாக்கியம் கிடைக்கலாம். அதனால தான் நம்ம குறிப்பிட்டு இந்த நேரத்தில் செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த நேரத்தில் செய்ய முடியாதவங்க நீங்கள் இரவு வரைக்குமே எப்பொழுது வேண்டுமானாலும் செய்யலாம். முதல்ல நேரம் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாலை 6:30 மணியிலிருந்து 6:50 வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த 20 நிமிஷம், இந்த 20 நிமிஷத்தில் நீங்கள் போய் வெளியில் எந்த இடத்துல வானம் தெரியுதோ அந்த இடத்துல நின்று இந்த வழிபாடை செய்தால் ரொம்பவே நல்லது. இந்த நேரத்தை தவற விட்டவர்கள் நீங்கள் இரவு 12, 11 மணி வரைக்கும் தாராளமாக செய்யலாம். இதற்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிளேட்டில் அல்லது கிண்ணத்தில் பச்சரிசி பரப்பிக்கிறங்க. ஏன்னா பச்சரிசி அப்படின்றது சந்திர பகவானினுடைய தானியம். அதனால் அந்த பச்சரிசியை பரப்பி அது மேலே ஒரு சின்ன அகல் அல்லது காமாட்சி விளக்கு எது வேண்டுமானாலும் வைத்துக்கொள்ளலாம். நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு நீங்கள் எந்த இடத்துல வானம் தெரியுதோ அந்த இடத்துக்கு போங்க. மாடி, பால்கனி, வீட்டுக்கு வாசலில் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துக்கு இந்த தீபத்தை எடுத்துகிட்டு பூஜை அறையில் ஏற்றி எடுத்துகிட்டு போகலாம். அல்லது மேலே போய் காற்றில் அணைஞ்சிருச்சுன்னா அங்கே போய் நீங்கள் ஏற்றிக்கொள்ளலாம். பூஜை அறையில் ஒரு வழிபாட்டை செஞ்சுட்டு போங்க. எல்லா தெய்வங்களையும், சிவபெருமானையும், சந்திர பகவானையும், குலதெய்வத்தையும் நல்லா வேண்டிட்டு அப்புறமா இதெல்லாம் எடுத்துகிட்டு போங்க. ஒரு சூடம் இதை எடுத்துகிட்டு போகணும். ஏன்னா கடைசியாக தீபாராதனை காட்டுவதற்கு ஒரு டம்ளரில் தண்ணீர் கூட நீங்கள் கொண்டு போகலாம். இதெல்லாம் எடுத்துகிட்டு அந்த இடத்துக்கு போயிருங்க. மேற்கு திசையை பார்த்து இந்த நேரத்தில் அந்த தீபத்தை ஏற்றி வைங்க. தீபம் உங்களை பார்த்து எரியணும். நீங்கள் மேற்கு திசையை பார்த்து நிற்க வேண்டும். இந்த பச்சரிசி தீபத்தை ஒரு இடத்துல வச்சுட்டு அந்த தீபத்தை பார்த்து மனமாற பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக. இந்த மந்திரத்தை நம்ம எப்பொழுதும் மூன்றாம் பிறை அன்னைக்கு சொல்லுவோம் அந்த பரிகாரம் போடும் பொழுது. ஏன்னா அந்த மந்திரத்துக்கு அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது. சிவனின் அனுக்கிரகத்தையும் சந்திரனின் அனுக்கிரகத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மந்திரம். அதனால் இதை ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமகன்னு ஒரு 5 நிமிஷம் சொல்லுங்கள். சொல்லிவிட்டு அந்த தீபத்தை ஒரு 7 முறை வலம் வாங்க. கோயிலில் நம்ம வலம் வர்ற மாதிரி வலம் சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கி விட்டு ஒரு 5 நிமிஷம் நீங்கள் தியானம் மாதிரி கூட அந்த தீபத்துக்கு முன்பாக இருக்கலாம்.
இதுக்கப்புறமா தீபாராதனை சூட வச்சு தீபாராதனை அந்த விளக்குக்கும் மேகத்துக்கும் காமிச்சிட்டு மேற்கு திசையை பார்த்து காமிச்சிட்டு அந்த தண்ணீரை ஒரு 3 முறை உங்கள் கைகளில் வலது கையில் ஊற்றி நீங்கள் கீழே விட வேண்டும். இந்த மாதிரி இந்த வழிபாடு செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் இந்த தீபத்தை வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடலாம். தீபத்தை பூஜை அறையில் வச்சுருங்க. இந்த பச்சரிசியை ஏதாவது மரம் செடிக்கு கீழே போட்டுருங்க, அல்லது குருவி பசுமாடு இதுகளுக்கெல்லாம் வந்து தானமாக நீங்கள் வந்து கொடுத்து விடலாம். இவ்வளோதான் பரிகாரம். இதை வந்து ஒவ்வொரு 3ஆம் பிறைக்குமே நீங்கள் செய்யும் பொழுது உங்கள் வீட்டில் பணமும் நகையும் பெருக ஆரம்பிக்கும். வருமான தடைகள் வந்து நீங்கும். வேலை வந்து கிடைக்கும். மன தைரியம் தன்னம்பிக்கை அதிகரித்து நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளிலுமே வெற்றி அடைவீர்கள். தொழிலாக இருந்தாலும் சரி, வேறு வேலைக்கு சென்றாலும் சரி, உங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு இது எல்லாமே கிடைக்கும். வியாபாரம் செஞ்சீங்க அப்படின்னா பல மடங்கு லாபம் அதிகரிப்பதை நீங்களே கண்கூட காண முடியும். இன்னும் நிறைய வந்து உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும். இந்த 3ஆம் பிறையை தொடர்ந்து தரிசித்து இந்த வழிபாட்டை செய்வதன் மூலம் கண் நோய் குணமாகும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், ஆயுள் அதிகரிக்கும், தீர்க்க சுமங்கலி யோகம் பெண்களுக்கு கிடைக்கும், தீராத நோய் நொடி தீரும். மொத்தத்தில் இந்த 3ஆம் பிறை வழிபாடு உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும். கண்டிப்பாக இதை முயற்சி பண்ணி பாருங்கள் வியூவர்ஸ். இது மாதிரி பல பயனுள்ள எளிய வழிபாடுகள் பரிகாரங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஹை பாயிண்ட் கொடுங்க, லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.